சார், நான் பாபு பேசுகிறேங்க. ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட்டுங்க நான். நான் ஸ்டாக் மார்க்கெட்ட பற்றி நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கிறேங்க. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து லாங் டேர்மில் போய் 1 இயர், 1 இயர், 3 இயர்ஸ், 5 இயர், 10 இயர்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதை நான் தப்பு சொல்ல வரலைங்க. இதெல்லாம் வந்து பார்த்தினா முன்னாடி இருந்த ட்ரெண்டுங்க. அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு, 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்டு தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தடு. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ டெக்னாலஜி வந்து ரொம்ப பெரிய அளவில் டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குது. சயின்ஸு, டெக்னாலஜி நிறைய மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய டூல்ஸு, இண்டிகேட்டர்ஸு, நிறைய இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குதுங்க. நான் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸு, இண்டிகேட்டர் பற்றி சொல்லிடுறேங்க. நான் குறிப்பாக ஒரு வருஷத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை ஒரு மாதத்தில் பண்ணலாம். ஒரு மாதத்தில் பண்ணுற விஷயத்தை ப்ராஃபிட்டை ஒரு வாரத்தில் பண்ணலாம். ஒரு வாரத்தில் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டை ஒரே நாளில் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ இது எந்த அளவுக்கு டைம் ஃப்ரேம் நான் எவ்வளோ ஷார்ட்டாக பண்ணியிருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது டாடா ஸ்டீல் அப்படிங்கிறதுங்க. கீழே டைம் ஃப்ரேம் பாருங்கள், 5 மினிட்ஸுங்க. அதாவது இதில் இருக்கிற எல்லா கேண்டில்ஸும் ஒவ்வொரு கேண்டிலும் 5 மினிட்ஸில் க்ரியேட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் பார்த்துங்க, இது தாங்க என்னோடய இண்டிகேட்டர். நான் யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் இது தான். ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ளூ கலர் லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேராக பக்கமாக இருக்கும். இந்த நேரோ இண்டிகேட்டர். இதுக்கு பேர் நேரோ இண்டிகேட்டர், பிரேக் அவுட் இண்டிகேட்டருங்க இது. அதாவது இந்த இண்டிகேட்டருக்கு மேலே மார்க்கெட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகி மேலே வந்துருச்சுன்னா அங்கேருந்து உங்களுக்கு லெவல் பாருங்கள், பிரேக் அவுட்டுன்னு அர்த்தம். இண்டிகேட்டருக்கு மேலே வந்தாலே மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. அப்போ பிரேக் அவுட்டுன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டு வந்து இண்டிகேட்டரில் உள்ளுக்குள்ளே ஓப்பன் ஆனாலும் சரி, இண்டிகேட்டர் விட்டு வெளியில் மேலே வந்துட்டாலும் பிரேக் அவுட்டுன்னு அர்த்தம். அது எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகட்டும், அதான் அந்த இடம் இண்டிகேட்டர் இருக்கக்கூடிய இடம் தான் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணுங்க. இப்போ இது இண்டிகேட்டரில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. R1, R2, R3, R4 4 லெவல் ரீச் ஆயிடுச்சுங்களா. இதுதாங்க மேக்ஸிமம் மூவிங் ஆவரேஜ். ஒரு நாளைக்கு இன்ட்ராடே மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய மேக்ஸிமம் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா R4 லெவல் தான் உங்களுக்கு அதிகபட்ச மூவிங் ஆவரேஜ். அவ்வளோதான். இப்போ இந்த பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நம்ம வந்து பிரேக் அவுட் அதாவது இந்த இண்டிகேட்டரில் இருந்து நீங்கள் இண்டிகேட்டரில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, குறைஞ்சபட்சம் R2 டார்கெட்டுக்கு போகும். இண்டிகேட்டரில் பிரேக் அவுட் ஆனால் R2 போயிடும். இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க R3 வரலாம், இன்னும் ரிஸ்க் எடுக்கிறவங்க R4 வரலாம். அப்போ டெய்லி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இதுதாங்க. ஒரே நாளில் அன்றைக்கே செட்டில் பண்ணுங்க. நம்ம இண்டிகேட்டரில் பிரேக் அவுட் ஆகுதா, R3, R4 அல்லது R2, R3 எக்ஸிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த டைம் ஃப்ரேம் பாருங்கள். இது 1 ஹவர், இது 1 மணி நேரம் ட்ரேடுங்க. அதாவது எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் இல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு இந்த வாரத்துக்குள்ளே வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இதையும் பாருங்கள், இது இண்டிகேட்டர். இந்த 3 லைன் தான் உங்களுக்கு இண்டிகேட்டர். பார்த்துக்குங்க, 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ங்க. இந்த 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 இண்டிகேட்டருக்கு மேலே மார்க்கெட்டு மேலே பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆன மார்க்கெட் என்ன இருக்குங்க, S1 பிரேக் பண்ணிடுச்சு, ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு நியர்பை ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குது, R2, அடுத்தது R3. இது இந்த லெவலுக்கு போகும். அப்போ இது வந்து வீக்லி பிரேக் அவுட்டுன்னு அர்த்தங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம யூஸ் பண்ணுறது வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்குறோம். அப்போ இது பிரேக் அவுட்டுன்னு என்ன, இப்போ நம்ம எப்படி 5 மினிட்ஸ் சார்ட்டில் இன்ட்ராடேயில் தினசரி வர்த்தகத்தில் இன்றைக்கி மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகுறது பார்க்குற மாதிரி ஒரு வாரத்தில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ங்க. இதவே இப்போ பாருங்கள், இது டே சார்ட், அதாவது மந்த்லி டைம் ஃப்ரேம். இங்கே பாருங்கள், எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக பாருங்கள். கீழே பார்த்தீங்களா டே சார்ட்டு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் காட்டினேன், அப்புறம் உங்களுக்கு 1 ஹவரில் காட்டினேன். இப்போ டே சார்ட்டு. டே சார்ட்னா ஒரு கேண்டில் முழுவதும் ஒரே நாளில் நடந்திருக்கு. அப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம் இது. ஒவ்வொரு கேண்டில் ஒவ்வொரு நாள் நடக்கும். ஒரு சிலருக்கு எனக்கு 1 நாள் 2 நாள் கிடைக்காட்டி பரவாயில்லைங்க, எனக்கு இந்த மாதத்துக்குள்ளே எனக்கு எவ்வளோ போகும், இந்த மாதத்துக்குள்ளே எனக்கு எவ்வளோ டார்கெட் கிடைக்கும், அதுக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பாருங்கள் பிரேக் அவுட். இந்த இண்டிகேட்டருக்கு மேலே எல்லா கேண்டில் பாருங்கள், இந்த இண்டிகேட்டருக்கு மேலே இருக்கும். அப்போ இதுக்கு இண்டிகேட்டருக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலே இந்த 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 லெவலுக்குள்ளே உங்களுக்கு கரெக்ஷனான இப்படி நடக்கும். பட் ஆனால் பிரேக் அவுட் ஆனது மேலே போயிடும்.
இது இந்த இண்டிகேட்டருக்கு கீழே வராது. வந்தால் நம்மளுக்கு இதுதான் ஸ்டாப் லாஸ். இதுதான் விஷயங்க. அப்போ இது மந்த்லி பிரேக் அவுட்டில் நம்ம ஒரு 5 நாள் 10 நாள் அந்த மாதிரி நம்ம பொசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் R1 ப்ரீவியஸ் ஹை பாருங்கள் 176க்கு மேலே 180 லாஸ்ட் மந்த் ஹை 181. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 187ங்கிறது R1 அதையும் பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. 189க்கு மேலே 195. இந்த 195க்கு வரும். இது R2 லெவல். இந்த 195 பிரேக் பண்ணுச்சுன்னா மந்த்லி இண்டிகேட்டரில் ஒன்று டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, 208க்கே போகும் மார்க்கெட்டு. இதுதான் சார் விஷயம். நம்ம எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வேணாலும் ட்ரேட் பண்ணலாங்க. நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சிட்டோம்னா பெர் டேயில் ஒரு 5 நாளில் 10 நாளில் டார்கெட் எதிர்பார்த்து நம்ம புக் பண்ணி எக்ஸிட் பண்ணலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 1 hour 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அதையும் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே ட்ரேடுங்கிறதுங்க அன்றைக்கே செட்டில்மெண்ட். இப்போ மந்த்லி பிரேக் அவுட்டு இதை பாருங்கள். மந்த்லி பிரேக் அவுட் இண்டிகேட்டர் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சு. இது R3 வரைக்கும் கூட நம்ம பார்க்கலாம். இண்டிகேட்டர் தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். நம்ம 5 நாள் 10 நாள் 15 நாள் வரைக்கும் நம்ம ஹோல்டிங் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் 15 நாள் பார்க்குறோம். இண்டிகேட்டரில் பிரேக் அவுட் ஆனது உங்களுக்கு R3 வரைக்கும் வருதா, ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகபட்ச டைம் எவ்வளோங்க, ஒரு 10 நாள் கூட ஆகாது. இதுதான் பிரேக் அவுட்னா என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறதுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எனக்கு எல்லாருக்குமே பண தேவைகள் ரொம்ப அவசரமான காலகட்டம். எவ்வளோ வசதியாக இருந்தாலும் நமக்கு மேற்கொண்டு பணம் தேவைப்படுது, மேற்கொண்டு வசதிகள் தேவைப்படுது. அதுக்காக தான் லட்சம் இருந்தாலும் பத்தாது, கோடி இருந்தாலும் தேவைன்னு தான் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா, இது மல்டி டைமென்ஷன். மார்க்கெட் எப்போ ரிவர்சல் ஆகுது, எப்போ ஒன் மேன் ஆர்மிங்கிற மாதிரிங்க. ஒரே இண்டிகேட்டர் எனக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கும். நீங்களே இன்ட்ராடேயில் பார்த்துருப்பீங்க. கால் ஆப்ஷன் வாங்குங்க, புட் ஆப்ஷன் வாங்க, மார்க்கெட் இறங்க போகுது, அப் சைடு பிரேக் அவுட் ஆகுது, டவுன் சைடு பிரேக் அவுட் எத்தனை அப்டேட் நான் கொடுத்துருப்பேன்னு பார்த்துருப்பீங்க. யாருக்கெல்லாம் நியாயமான முறையில் லீகலாக எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களோ, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு அட்சய பாத்திரம். விருப்பம் இருக்கிறவங்க நான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டேன். எனக்கு எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் பண்ணிகிட்ருக்குறேங்க. நான் தேவைப்படுறவங்க மார்க்கெட் கால்ஸ் வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரிப்ஷன் நான் 5000 தான் வாருங்க. ரொம்ப சாதாரண விஷயம் 5000ங்கிறது. நீங்கள் கொடுக்குற 5000க்கு அன்றைக்கே நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 50,000 5 லட்சம் கூட நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். எனக்கு ட்ரேட் பண்ண டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். வீக்லி ஒன்ஸ் செட்டில்மெண்ட்டுங்க. எவ்ரி ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். அந்த நாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணால் போதும். 50-50 ப்ராஃபிட் ஷேரிங் சார். நன்றி சார். ஏதாவது நீங்கள் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நான் எல்லாமே சொல்லிவிட்டேன். நான் ஒரு வருஷம் காத்திருந்து உழைச்சி சம்பாரித்து காத்திருக்கக்கூடிய விஷயத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மாதத்தில் சம்பாதிக்கலாம். அப்போ பாருங்கள், 12 மாதம் எங்கே இருக்குது, ஒரு மாதம் எங்கே இருக்குது. அதே விஷயத்தை அப்படியே உன்னி ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் முழுவதும் வெயிட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் அந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். அது இந்த டைம் ஃப்ரேம் இன்னும் குறைஞ்சிருச்சுங்க. இன்னும் குறைவாக ஒரு வாரம் முழுவதும் என்னால் காத்திருக்க முடியாது. எனக்கு இன்றைக்கே ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ட்ராடே 5 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் நான் காட்டுறேன் பாருங்கள். இது மந்த்லி டைம் ஃப்ரேம். இண்டிகேட்டருக்கு மேலே மார்க்கெட் போகுது, ரெசிஸ்டர் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு போகுது. 5 மினிட்ஸில் பாருங்கள். இன்ட்ராடே சார்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க லெவல். மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சா, இதுதான் இண்டிகேட்டருக்கு மேலே மார்க்கெட்டை வந்தாலே அன்றைக்கி நடக்கிற அதிகபட்ச லெவலானும் நம்மளுக்கு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே அனலைஸ் பண்ணி கொடுக்கும். இது அந்த மாதிரி சாஃப்ட்வேர் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. விருப்பம் இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்யலாம். இதில் எந்த சந்தேகம், பயம் எதுக்குமே நீங்கள் பேனிக் ஆக வேண்டியது கிடையாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் லீகல் பிஸ்னஸ்ங்க, ஹை செக்யூர் பிஸ்னஸ். இதை நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. இது என்னோடய தனிப்பட்ட பிஸ்னஸ். ஷேர் மார்க்கெட்டுக்கு நான் ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கிறேன், என் கூட பார்ட்னராக வாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறேன், என்னை பற்றி தெரிஞ்சுக்கங்கிறதுக்கு சொல்கிற அளவுக்கு இதுக்கு ஒரு பர்சனல் பிஸ்னஸ் கிடையாதுங்கிறது வேர்ல்டு வைடாக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப ஒரு மிராக்கிள் பிஸ்னஸ்ங்க. ஷேர் மார்க்கெட் சொன்னால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரியும். அனுபவம் இல்லைனாலும் ஷேர் மார்க்கெட்டுன்னா அது பெரிய பிஸ்னஸ் அப்படிங்கிறது தெரியுங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணுங்கள் சார். நன்றி சார்.